வெல்கம் டு பீனாஸ் துபாய் கிச்சன். நான் இன்றைக்கி பருப்பு வடை பண்ண போகிறேன். பருப்பு வடையில் வாழைப்பூ போட்டு பண்ண போகிறேன். அதுக்கு வேண்டியது வாழைப்பூ ஒரு எடுத்திருக்கேன் கொஞ்சம். அதுக்கு வேண்டியது மல்லி இலை, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு நான் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி கொஞ்சம், ஒரு 5 பல் பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இது கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். गाइस हम आज चना डाल के पकौड़ा बना रहे हैं. 1 घंटा तक पानी में रखा है. इसको अभी धो के क्लीन करके रखा है. इसके लिए चाहिए अदरक, लहसुन और हरा मिर्च. ये सब मिक्स करके हम ग्राइंड करेगा मिक्स में. வாங்க நம்ம அரைக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது மட்டும் போட்டு அரைக்கணுங்க. இது பெருங்காயத்தூள். இது ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிருவோம். இது ஒன்றா போட்டு அரைச்சோம்னா நம்ம அரைப்படாது இஞ்சி பூண்டு. அதனால நான் இப்படி போட்டு அரைக்கிறேன். அதுக்கப்புறம் பருப்பு போடலாம். पहले अदरक लहसुन का ये मिक्स ग्राइंड करेगा. इसका बाद चना दाल डालेगा. லேசாக தண்ணி ஊற்றி அரைப்போம். ஃபஸ்ட்டு செட்டு அரைச்சாச்சுங்க. இப்போ 2வது செட்டு அரைப்போம். அரைச்சாச்சுங்க. நம்ம அரைச்சதை போடலாம். கொரன்னு தான் அரைக்கணும். 1 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க கடலைப்பருப்பை. இல்லைன்னா நல்லா வராது. அதுக்கு வேண்டியது நம்ம உப்பு, பெருஞ்சீரகம், வாழைப்பூ, மல்லி இலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். வெங்காயம்லாம் போடலைங்க. வெங்காயம் போட வேண்டாம். உப்பு இருக்கலாம் பார்க்கலாம். கொஞ்சம் போடுவோம். சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றலாம். போட்டுடலாம். நான் வெங்காயம் போடலைங்க. வெங்காயம் போட்டால் சோகி ஆகிடுது. அது முறுமுறுன்னு வராது. அதனால் அப்படியே போடுவோம். गाइस हम केला का फूल का पकौड़ा बना रहे हैं. केला का फूल है ना, उसमें थोड़ा छोटा छोटा से कट करके इसमें डालना चाहिए. ये चना का पकौड़ा में बहुत टेस्टी लगता है. इसमें करी लीव्स, धनिया, हरा धनिया डाला है. इसमें प्याज नहीं डाला है मैंने. प्याज डालेगा तो अच्छा नहीं है, क्रिस्पी नहीं होता प्याज डालेगा तो. வாழைப்பூ நீங்கள் சின்ன சின்னதாக அந்த காம்பு அந்த ஒரு குச்சி மாதிரி இருக்குங்க. அது கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு
நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதுமாரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க, சூப்பராக இருக்கும். வெங்காயம் போடலை, வெங்காயம் போட்டால் முறுமுறுன்னு வர மாட்டேங்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வெங்காயம் இல்லாமலே நான் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் நல்லா வருது. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கரகரன்னு அரைச்சா போதும். நான் ஃபஸ்ட்டு டைம் லேசாக தண்ணி ஊற்றிருக்கேன், ரெண்டாவது டைம் நான் தண்ணி ஊற்றலை. அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி தான், ஈரப்பசை தான். வடை ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா கிரிப்ஸியாக இருக்குது. வெங்காயம் போட்டோம்னா இந்த வாழைப்பூ வடைக்கும் கீரை வடைக்கும் சோகியாகிடுங்க, தண்ணி ஆகிடும், ஒரு மாதிரி முறுமுறுன்னு வராது. இது சூப்பராக வந்திருக்குங்க, முறுமுறுன்னு நல்ல முறுமுறுன்னு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், சவுண்டு வருது பார்த்தீங்களா? அந்த வடைக்கு வடை தட்டும் போதே சவுண்டு வருது பாருங்க. இங்கே பாருங்க, அடுத்த செட்டு போடலாம். வடை சுட்டு முடிச்சாச்சுங்க. இது வடைக்கு வெங்காயம் போடாதது, இது வெங்காயம் போட்டது. இது எவ்வளோ சோகியாக இருக்குது பாருங்கள், முறுமுறு, லேசான முறுமுறு தான். இனிமேல் ஆறிடுச்சுன்னா இது ஒரு மாதிரி ஆகிடும். இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனாலும் அப்படியே தான் இருக்குது முறுமுறுன்னு. தேங்க்யூ கைஸ், பார்த்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். थोड़ा में मैं प्याज नहीं डाला है, प्याज नहीं डालने से अच्छा से क्रिप्सी आता है, प्याज डालने वाला क्रिप्सी नहीं आता है, इसलिए प्याज नहीं डाला है। ये प्याज डाला वाला है ऐसा है, प्याज नहीं डाला वाला ऐसा है, अच्छा है। थैंक यू गाइस।